எலான் மஸ்க் கூட அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த Starlink. இதோட நோக்கம் என்னன்னா வந்து, இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் கிடைக்கணும். முக்கியமா அதாவது ஒரு குட்கிராமத்துல இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது மலைப்பகுதியா இருந்தாலும், இல்லன்னா ஏதாவது ஒரு குகையில, இல்லன்னா ஒரு கடல் நடுக்கடல்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எந்த ஒரு இடத்துலயும் மனுஷங்களால வந்து ஈஸியா இன்டர்நெட் ஆக்சஸ் பெற முடியறதுக்காக, இந்த Starlink கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது இதோட நோக்கம் என்னன்னா, கிட்டத்தட்ட 42,000 வந்து செயற்கைக்கோள வந்து விண்வெளிக்கு அனுப்பிச்சு, அது மூலமா வந்து இன்டர்நெட் ஆக்சஸ சேட்டலைட் மூலமா டைரக்ட்டா பெறலாம். அதுக்கு தேவை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆண்டெனா, ஒரு ரிசீவர் இருந்தா போதும். அது மூலமா வந்து வேர்ல்ட் வைட்ல எந்த ஒரு பார்ட்லயும் வந்து இன்டர்நெட் சேவை பெறலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னா, ஆல்மோஸ்ட் 8000 சேட்டலைட்ஸ் வந்து அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. 2025 வரைக்கும். ஸோ இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 34,000 பேலன்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா மாரி ஒரு வளர்ச்சி அடைங்கிற ஒரு நெக்ஸ்ட் ஒரு பூமார கண்ட்ரீஸ்ல வந்து நெறைய இந்த மாரி ரிமோட் லொகேஷன்ஸ்லாம் இருக்கும்போது, ஸோ இதனால எந்த ஒரு கிரே ஏரியா வந்து ஃபுல்ஃபில் ஆகாம கிரே ஏரியா வந்து இருக்கவே இருக்காது. ஸோ இதனால வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து பெனிட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஸோ இதனால ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வளர்ச்சி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.